கிறிஸ்துனா யார்? கிறிஸ்துவின் நாமம் என்ன? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதர்னு சொன்னா உனக்கு புளிக்கிற மாதிரி தெரியும். ஆனா அந்த இயேசுங்கிற நாமம் தான் உலகத்தை ஜெயிக்கும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாமங்களுக்கு மேலான ஒரு நாமம் என்று வேதம் பறைசாற்றுகிறது. பொல்லாத ஆவிகள் பூமியில நடமாடும் பொழுது ஹார்மோனி பேலன்ஸ் ஏற்படுது. தைராய்டுல கை வைக்கிறான் பிசாசு, கர்ப்பப்பையில கை வைக்கிறான், வளர்ச்சி இல்லாம தடுக்கிறான் பிசாசு. சும்மா வந்துடாது, கிறிஸ்து நமக்குள்ள வரணும். இந்த கிறிஸ்துவை எப்படி பெற முடியும்? இன்னைக்கு உலகம் முழுவதிலும் இந்த கிறிஸ்துவனுடைய அன்பை புரிந்து கொள்ளல. இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்கக்கூடியது யாருன்னு சொல்றோம்ல, அது என்ன அன்பு? அந்த கிறிஸ்து எனக்கு வேணும்னு சொல்றவங்க கையை வெட்டி காட்டுங்க. அந்த கிறிஸ்து இல்லாம இன்னும் ஒரு நிமிஷம் இருக்காது. அந்த ரட்சிப்பு இல்லாம இருக்காத. பாவ மன்னிப்பை கொடுக்கிறவர் அவர்தான். பரிசுத்த கிரவுண்டுக்கு நீ வந்திருக்கிற மகளே, உனக்கு பரிசுத்த வாழ்க்கையை கொடுக்கிறவர் அவர்தான். நீ வேண்டி கொள்ளுகிறதுக்கு முன்னாலேயே அவர் உன் தேவைகளை அறிந்திருக்கிறார். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கட்டும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த வார்த்தைக்காக கரங்களை தட்டுவோமா? யார் இந்த பவுல்? கிறிஸ்துவின் நாமத்தை சொன்னாலே அவர்களை கட்டி இழுத்து கொண்டு போய் அடிப்பதற்கு உத்தரவை கையில் வைத்திருந்தவர். கிறிஸ்தவர்கள்னா பிடிக்காது, கிறிஸ்துனா பிடிக்காது. கிறிஸ்து என்கிற பேருக்கு அர்த்தமும் அவருக்கு தெரியாது. அர்த்தம் தெரியாத இன்றைக்கு அநேக மனிதர்கள் பூமியில் இருக்கிறார்கள். கிறிஸ்து என்ற பேருக்கு என்ன அர்த்தம்னு தெரியாத மனிதர்கள் பூமியில் இன்றைக்கும் இருப்பார்கள். கிறிஸ்துனா யார்? கிறிஸ்துவின் நாமம் என்ன? கிறிஸ்தவர்கள் என்றாலே ஏதோ மதமாற்றம் வந்தவர்களா என்று சொல்லி நினைப்பார்கள். இல்லை, மனதை மாற்றுகிற ஒரு சக்தி இந்த கிறிஸ்து என்கிற நாமத்தில் தான் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, 1000 மருந்து செய்யாதத கிறிஸ்து என்ற பெயரை சொல்லி நீ கொடுக்கிற ஒரு சொட்டு எண்ணெயில் அற்புதம் நடந்துடும். ஆகவே தான் யாக்கோபு 5:14 உங்களிலே ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை அழைத்து அவர்கள் எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவர்கள். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை சுகமாக்குமா. நாங்கள் எண்ணெய் பூசுவது எதற்காக? அந்த எண்ணெய் பூசும்போது என்ன நடக்குது? வெறும் 1000 எண்ணெய் இருக்கலாம், 1000 குடம் எண்ணெய் இருக்கலாம், அதுல அற்புதம் நடந்துருமா? இல்ல. ஏன் அந்த ஜெப எண்ணெயில ஒரு அற்புதம் நடக்குது? அந்த ஜெப எண்ணெயில நாங்க என்ன செய்கிறோம்? ஏதோ ஒரு நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். அது என்ன? கிறிஸ்து என்கிற நாமம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதர்னு சொன்னா உனக்கு புளிக்கிற மாதிரி தெரியும். ஆனா அந்த இயேசு என்கிற நாமம் தான் உலகத்தை ஜெயிக்கும். There is no other name than Jesus. Let every knee shall bow before that name. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாமங்களுக்கு மேலான ஒரு நாமம் என்று வேதம் பறைசாற்றுகிறது. எழுந்து கரங்களை தட்டி, முடிந்தால் அமர்ந்து கொள். எழுந்து டக்குன்னு கரங்களை தட்டி அமர்ந்து விடு, அமர்ந்து விடு, சுறுசுறுப்பாயிரு. நாங்கள் சில நேரங்களில் வெஸ்ட் ஆப்பிரிக்கா அல்லது அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போய் அங்கெல்லாம் ஊழியம் செய்யும் போது சுறுசுறுப்பாக இருக்கும்போது அது என்ன நடக்குது தெரியுமா? எஸ், பவர்ஃபுல் வைப்ரேஷன், இட் ஸ்டார்ட்ஸ் அண்ட் ஒர்க்ஸ். எழுந்துரு, கொதி. ஏசுங்கிற நாமத்தில் அந்த மனுஷனை சொல்றதுக்கு மைக் ஆன் பண்ணல. ஆனால் மைக் வேணா ஆன் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் பவர்ஃபுல் காட் அவரை இயக்குறாரு. எப்படி? கமான், இயேசுவின் நாமத்தினால எழுந்துரு, இயேசுவின் நாமத்தினால எழுந்துரு. என்னை பாரு, என்னை பாரு. 2வது மாடியிலிருந்து விழுந்தவர் கோயம்புத்தூரில் உணர்விட்டு கிடக்கிற அவர் மனுஷனை பார்த்து எழுந்துரு, இயேசுவின் நாமத்தினால எழுந்துரு.
உடனே ஒரு அசைவு உண்டாகுது. அது என்ன? இந்த நாமத்தை சொன்ன என்ன நடக்குது? ஒரு நாள் எலியா என்ற ஒரு மனுஷன் சூறைச் செடிக்கு அடியில் படுத்துக்கிட்டு 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் ஏசபேல் என்ற ஒரு மனுஷி வைராக்கியம் கொண்டு நாளைக்கு நேரத்தில் உன் தலையை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவர் போய் சூறைச் செடிக்கு அடியில் படுத்தார். போது ஆண்டவரே என்னை எடுத்துக்குங்க. கர்த்தர் வந்தாராம், தட்டுனாராம், எலியா உனக்கு இங்கே என்ன வேலை? ஆண்டவரே என்னை மட்டும் விட்டுட்டாங்க. கர்த்தர் சொன்னார், பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன். ஒரு நாள் என் அன்பு இயேசு எனக்கு முன்பாக தோன்றி சொன்னார், வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்தை எடுத்து படித்த மகனே, அங்கே ஒரு தூதன், ஒரு காட்சி, 4 தூதர்கள் 4 திசையில் இருக்கிற காட்டை பிடிச்சாங்களாம். நேற்று காற்று வீசும் பொழுது என்னுடைய மகன் இங்கே ஜெபிக்கிறாரு, நாங்கள் வீட்டில் ஜெபிக்கிறோம். எங்கள் வீட்டு குட்டி பசங்க ஒவ்வொரு கதவையும் அப்படி பார்த்து அந்த கிளவுடை பார்த்து இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க விசுவாசத்தை நான் கனப்படுத்துகிறேன். இயேசு என்கிற நாமம், கரங்களை தட்டி ஆர்ப்பரி, இயேசு என்கிற நாமம் பாகாலுக்கு மண்டியிடாத 7000 பேர்னு எலியாவுக்கு சொன்னார். எனக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்தையும் 8வது அதிகாரத்தையும் கர்த்தர் படிக்க சொன்னார். அன்றைக்கு 8வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் அந்த முத்திரைகள் உடைக்கும் பொழுது 7 தூதர்கள் ஒரு அரை மணி நேரம் அப்படி ஒரு சைலண்டாக இருந்தா. பரலோக சைலண்டாக இருக்குமாயா? அப்படி ஒரு காட்சியை ஏன் காட்டினாரு? காட்டிட்டு அந்த 7 தூதர்கள் எக்காலங்களை ஆயத்தம் பண்ணுறாங்களாம். எதற்காக இந்த பேரின்ப பெருவிழா தெரியுமா? நாங்கள் இந்த கிரவுண்டை ஆயத்தமாக்கலையா? அற்புதம் இல்லைப்பா. இரவும் பகலும் என் ஜனங்க செபித்துங்க வந்திருக்கிறாங்க. அவங்கள பார்த்து சொன்னேன், அன்னைக்கு தூதர்கள் ஆயத்தமாக்கின எக்காலத்தை போல தான் உங்கள் ஜப சத்தம் ஆயத்தமாகட்டும். ஏன்? முதல் தூதன் எக்காலத்தை ஊதும் பொழுது 3ல் 1 பங்கு பசுமை அப்படியே கருகி போயிருச்சாயா? 2வது தூதன் எக்காலத்தை ஊதும் பொழுது 3ல் 1 பங்கு மச்சங்கள் எல்லாம் மரித்து போகுது. உலகத்தில் இப்போ நடந்துட்டு இருக்குது. என்ன நடக்குமோன்னு உலகம் பயந்துட்டு இருக்குது. சும்மா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி அதையே பேசிட்டு இருக்கிறான். நியூரோ லிங்க்னு அதை போட்டு பேசிட்டு இருக்கான். ஆனால் பைபிள் லிங்க்னு அவனுக்கு என்னன்னு தெரியுமா? பரலோக லிங்க்னு அவனுக்கு என்னன்னு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஒரு பவர்ஃபுல் சக்தி என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. நீ ஏதோ எலான் மஸ்கையும் அவரும் இவரையும் தான் பேசிட்டு இருப்ப. ஆனா நாங்க பேசுகிற இயேசு உயிருள்ளவர். ஒரு அடுத்த தூதன் எக்காலத்தை ஊதும் பொழுது பெரிய எட்டி கசப்புன்னு சொல்லி ஒரு பெரிய நட்சத்திரமே விழுமா. 3ல் 1 பங்கு அழிஞ்சிருமா. ஐயோ, அது கொடுமை. அப்ப 7வது அதிகாரத்தை படி சொன்னாரு கர்த்தர். 4 தூதர்களும் காற்றை பிடிக்கிறாங்க. காற்றுன்னா வெறும் காற்று நினைக்காத மகளே, ஆக்சிஜன். கொஞ்சம் 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காற்றுக்காக எல்லாம் மூச்சு திணறிட்டு எத்தனை பேர் மரித்தாங்க. இனி ஒரு பாடு வந்துடக்கூடாதம்மா. கோயம்புத்தூர் நகரத்துக்காக நாங்கள் எத்தனையோ பேர் இந்த சிட்டி ஆம்புலன்ஸு புக் பண்ணி எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணோம். இன்னைக்கு அவர் நமக்கு உதவி பண்ணுறார். அதுக்காக நான் ஆண்டவரை துதிப்பேன். என் பிள்ளைகளுக்காக துதிப்பேன். எல்லாம் இவங்க என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைங்க தான். உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேருக்கு நாங்கள் உதவி செய்தோம்? எத்தனை சடலங்கள் அடக்கம் பண்ணுவதற்கு யார் இல்லை, யாரையாவது அனுப்புவீங்களான்னு சொன்னப்போ என் மகனுக்கு அந்த நீல கலர் கவுனு போட்டுட்டு போய் அடக்கம் பண்ணு.
அனுப்பி வச்சேன் 4-5 பேரோட பாஸ்டர்ஸோட போய் அடக்கம் பண்ணாங்க. சில நேரங்களில் உலகம் அன்பை மறந்துடுது இல்லை, சில நேரங்களில் நம்ம செய்கிற உதவியை மறந்துடுவாங்கல்ல. இந்த தூதர்கள் காட்டை பிடிச்சாங்க, ஆக்சிஜனை பிடிக்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்களும் நானும் இவ்வளவு அருமையான ஒரு இடத்துல உட்காந்து இன்னைக்கு சுவாசிக்கிறேன்னா ஒரு கிருபை. கர்த்தர் சொன்னார், அந்த 4 தூதர்களையும் பார்த்து இன்னொரு தூதன் கிழக்கிலிருந்து புறப்பட்டானா, அவன் கையில் ஒரு முத்திரை கோல் இருந்ததா. சத்தம் சொன்னது ஆண்டவருடைய சத்தம், போ உலகத்தின் ஒரு முனையிலிருந்து அடுத்த முனை முடிய போ, ஊழியக்காரர்களை தெரிந்தெடு, அவர்களுடைய நெற்றிகளில் முத்திரை போடு. வல்லமை பயிற்சி எடுத்த ஊழியக்காரர்களுக்கு இருந்தா எழும்பி நிலுங்கள் பார்க்கலாம். வல்லமை ஊழியத்தில் வல்லமை பயிற்சி எடுத்தவர்கள் கமான் நல்ல கையை அசைச்சு காட்டுங்க. நிற்கிறாங்களே, உங்க மத்தியில் நாங்கள் நிற்க வைத்திருக்கிறேனே, இவர்களுக்குள்ளாக அந்த 9 வரங்களும் முத்திரையாக்கப்பட்டு இருக்கிறது. கரங்களை தட்டி ஆர்ப்பரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த அற்புதத்தை நீ பார்ப்பாய். போற உயிரை தடுத்து நிறுத்துவதற்கு இவர்களுக்கு அதிகாரம் உண்டு. கர்த்தர் சொன்னார், நீ முத்திரை போடு, போ உலகம் முழுவதும், உன் பிள்ளைகளை எழுப்பு, போகட்டும் உலகம் முழுவதும். நான் இந்த பிள்ளைகள் கையில் கொடுத்து ஒரு நற்காரியத்தை செய்ய சொல்கிறேன்னு ஏன் தெரியுமா? சில நேரங்களில் உட்காந்துங்க, சில நேரங்களில் அப்பா அம்மா பிள்ளைகள் கையில் கொடுத்து காணிக்கை கொடுக்க சொல்லுவாங்க சில வீடுகளில். எதுக்கு தெரியுமா உங்களுக்கு? போடா போடா இந்தாடா காணிக்கையை கொண்டு போய் அந்த ஊழியக்காரர் கையில் கொடுறா, இந்தா மகனே ஊழியக்காரர் வருவார், நீ தான் காணிக்கை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் நடக்கும் இந்த உலகத்தில். ஏன் தெரியுமா? அவங்க கொடுத்து பழகணும், அவங்க ஊழியக்காரர்களை தாங்கணும், சந்ததி சந்ததியாக அவர்கள் விதைக்கணுங்கிறதுக்கு அடையாளம் தான். என் பிள்ளைகளுக்கும் அப்படி தான் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். செபிக்க கற்றுக் கொடுத்துருக்கேன், வரங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறேன். நான் கண்ணீர் விட்டு அழுது செபிக்கிறத அவங்க பார்த்துருக்காங்க. 1 மணி நேரம் நான் பிரசங்கம் பண்ணணும்னா 3 மணி நேரம் நான் செபிக்கிறத அவங்க பார்க்குறாங்க. என் கதவை அடைச்சிட்டு நான் வேதத்தோடு தியானம் பண்ண ஆரம்பித்தேன்னா அவர்கள் அதை பார்க்கணும். நம்ம ஜெபிக்கிறத அவங்க பார்த்தா தான் அவங்களும் ஓ டாடி ஜெபிக்கிறாங்க, டாடி காற்றுக்காக ஜெபிக்கிறாங்க, மழைக்காக ஜெபிக்கிறாங்க, ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறாங்க. ஒன்றையும் அவங்க பார்க்கணும். அப்படி பார்த்து எழும்பினவங்க தான் என் பிள்ளைகள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் சொன்னார், நீ எழும்பு வல்லமை ஊழியக்காரனாக, நான் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன். ஒரு நாள் 2வது முறையாக நான் இயேசுவை பார்த்த பொழுது ஒரு இளவரசரை போல தோன்றி என் கையில் செங்கோலை நீட்டினார். அந்த காட்சியில் அவர் சொன்னா, ரைட் நவ் ஐ கிவ் யூ மை பவர், whatsoever you bind on this earth it will be bound in heaven, whatever you loose on this earth, இந்த பூமியில் எதை நீ கட்டவிழ்க்கிறியோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறேன். அவர் சொன்ன அதிகாரையா, இதை யாரும் தடுக்க முடியாது. என் ஜீவன் இருக்கிற முடியும் நான் ஓடிட்டு தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும், எங்கள் அண்ணன் மாட்டினன் அங்கே உட்காந்துருக்காங்க, எங்கள் குடும்பத்தின் மக்கள் எல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. அன்னைக்கு சிஐடி என்ஜினியரிங் கல்லூரியில் போய் சேருவதற்கு, ஏன்னா எங்கள் சின்ன அப்பா அம்மா இல்லாமல் சின்ன வயசில் மரித்ததுனால, ஆனாலும் எங்கள் கூட பிறந்தவங்களாம் ஒரு டிசிப்ளினில் தான் எங்களை வளர்த்தாங்க. அங்கே கடந்தோம். எப்போதும் இந்த கத்தோலிக்க சபை இருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்களேன், அப்படி போய் நான் முன்னாடி நின்று இந்த மைக்கேல் சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு செகண்டு, ஒரு நிமிஷம் காரை நிறுத்தி ஜெபிப்பேன். எதுக்கு தெரியுமா? நான் பகிக்க மாட்டேயா. அன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா இல்லாமல் ஒரு கத்தோலிக்க ஹாஸ்டலில் என்னை விட்டுட்டாங்க. அந்த கத்தோலிக்க ஃபாதரும் மதரும் என்னை கூப்பிட்டு போய் என் வாயில் ஊட்டுனதை மறக்க முடியுமா? முடியாது. கைத்தட்டிங்க. லுத்தரன் திருச்சபை வந்து அங்கே ஒரு நிமிஷம் என் காரை நிறுத்தி ஜெபிப்பேன். சிஎஸ் இம்மானுவேல் சர்ச்சு வந்தால்
கார் நிறுத்தி ஜெபிப்பேன். திருச்சி ரோட் சர்ச், கிரைஸ்ட் சர்ச் கார் நிறுத்தி ஜெபிப்பேன். ஆல் சோல் சர்ச் கார் நிறுத்தி ஜெபிப்பேன். ஐபிஎஸ் சபை கார் நிறுத்தி ஜெபிப்பேன். எல்லா சபைகளும் எதுக்கு தெரியுமா? அந்த பேரின்ப பெருவிழா. எல்லாரையும் நேசி. உன் வாயில் ஒரு ஊழியத்துக்கு விரோதமாக பேசக்கூடாது, ஒரு ஊழியக்காரருக்கு விரோதமாக பேசக்கூடாது. கைத்தட்டிடுங்க. வல்லமை பயிற்சியில் அத்தனை பேருக்கு அதான் நான் கற்றுக் கொடுத்துருக்குறேன். எங்கள் வாயில் ஆசீர்வாதத்தை தவிர வேறு ஒன்றும் வராது. குறைகள் இருக்கலாம்ப்பா, குற்றங்கள் இருக்கலாம். குற்றம் இல்லாதவங்க, குறை இல்லாதவங்க யாருமே இல்லை. ஆனால் ஒரு கரம் வரும் நம்மை தூக்கி நிறுத்த. அன்னைக்கு நான் அந்த கல்லூரியில் சேர்வதற்கு 47 ரூபா ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு இல்லை. அண்ணக்கிட்ட சொன்னேன், நான் படிக்கணும். எங்கேயோ போய் கடன் வாங்கிட்டு வந்து போய் சேருனாங்க. ஆனால் கொஞ்ச நாட்களுக்குள்ளாக என்னுடைய சரீரத்தில் வந்த பலவீனம். ஒரு நாள் என்னுடைய கல்லூரி பஸ் வருது, என் கையை தூக்க முடியல. இந்த ஐயாவுக்கு நான் எப்படி ஜெபம் பண்ணியிருப்பேன்னு நினச்சிங்க? ஆண்டவரே, எனக்கு உயிரை கொடுத்தீங்களே, இந்த மகனுக்கு அந்த ஜீவனை தாங்க. அப்படி தான் சொல்லி ஜெபிப்பேன். உடைக்கப்பட்டவங்களும் நொறுக்கப்பட்டவங்களும் அனாதைகளும் வரும் பொழுது என் உள்ள தாங்காது. ஏன்னா நான் அப்படி வளர்ந்துருக்கிறேன். பலர் என்னை தூக்கி வளர்த்தாங்க இருக்காங்க, பலர் என்னை போஷித்து இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது தான் அந்த வியாதியினுடைய உச்ச நிலைமையில் I lost my breath, I was dead for few hours. என்னுடைய மூத்த சகோதரின் கணவர் பாஸ்டர் செல்லதுரை ஐயா என் மேல் இன்னைக்கு அவர் கத்தரிட்டு போயிட்டார். அவருடைய ஜெபம் என்னை உயிரோடு எழுப்பினார். கர்த்தர் உயிரோடு எழுப்பப்பட்ட நான் என் கையில் பைபிளை பிடிச்சிட்டு 2 நாள் அழுதுகிட்டே இருந்தேன். 2 நாள் கழித்து வேதத்தை நான் திறந்தேன். பாருங்கள், எங்கள் அம்மா அவர்கள் மரிப்பதற்கு முன்பு 4 வயதில் எனக்கு சொல்லிக் கொடுத்த இயேசு கண்ணீர் விட்டார். இந்த பாட்டை பாடுவோமா? இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார், அவர் கண்ணீர் விட்டார், எனக்காகவே கண்ணீர் விட்டார். நான் சுகமானேன், நான் சுகமானேன், அவர் காயத்தால் சுகமானேன். எல்லாரும் பாடுவோமா? இயேசு கண்ணீர் விட்டார், அவர் கண்ணீர் விட்டார், எனக்காகவே கண்ணீர் விட்டார். நான் சுகமானேன், நான் சுகமானேன், அவர் காயத்தால் சுகமானேன். கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, கர்த்தரின் கிருபை மாறாது தினமே. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, கர்த்தரின் கிருபை மாறாது தினமே. கண்ணீரை காண்கின்ற தேவன் என் கண்ணீரை துருத்தியில் வைத்தார். சொல்வோம். கண்ணீரை காண்கின்ற தேவன் என் கண்ணீரை துருத்தியில் வைத்தார். இதுவரை காத்த என் தேவன் இனிமேலும் காத்திடுவார். இதுவரை காத்த நம் தேவன் இனிமேலும் காத்திடுவார். இனிமேலும் காத்திடுவார். ஒருவேளை இந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என் வாழ்க்கையினுடைய சாட்சி தெரியாம இருக்கலாம்.
இந்த ஒரு சிந்திச்சாவை போல நூற்றுக்கணக்கான பேரை சுகமாக்கி இருக்கிற இந்த ஊழியம் இந்த பட்டணத்துக்கு வேணுமா வேணாமா? சொல் மகளே, இந்த பட்டணத்துக்கு இயேசுவின் அன்பின் ஊழியம் வேணுமா வேணாமா? வேண்டும். பேரின்ப பெருவிழா வேண்டுமா வேணாமா? குறைகள் இல்லாத மக்கள் இல்லப்பா, ஆனா என்னை இயக்குகிற ஆண்டவர் உங்களை இயக்குவா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த வல்லம் உங்களுக்குள்ள இறங்க போறதை நீங்க பார்க்க போறீங்க. சரி, இந்த வசனத்துல பவுல் சொல்லுகிறாரே, இனி ஜீவிக்கிறது நான் அல்ல கிறிஸ்து. இதுல 3 காரியம். முதல் காரியம், கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ளாக எப்படி வருவார்? 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதியவைகளாயின. உலகத்துல பாவம் பிசாசு விதைச்சான். நான் இந்த வல்லமை பயிற்சி கொடுக்கும் பொழுது ஆண்கள் பெண்களா பெண்கள் ஆண்களா மாறின சுமார் 30 பேருக்கு மேல மனிதர்களை விடுவித்து கர்த்தர் மாத்திட்டார். கைத்தட்டி இருங்க. அவங்களுக்குள்ள பிசாசு எப்படி வந்துச்சான்? ஹார்மோன் இம்பேலன்ஸ் எப்படி வந்துச்சு? நல்லா இருக்கிற ஆம்பளை திடீர்னு ஒரு பெண்ணை போல மாறுறானே, எங்க வந்துச்சு அந்த பிசாசு? திடீர்னு வளர்ந்து வர்ற பிள்ளை மலேசியாவில் ஈ போல வந்து அழுதாங்க. பிறக்கும் பொழுதே ஆண் உறுப்பும் இல்லை பெண் உறுப்பும் இல்லை. எங்க வியாதி கொடுமை சொன்னாங்க ஜனங்க. வளர்றப்பவே சாகடிச்சிருக்கலாமே, அதான உலகம் சொல்லும். ஆனா அன்னைக்கு நாங்க ஒரு சாட்சியை போடுறோம், அந்த சாட்சியை பார்க்க ஒரு அலி வந்து உட்கார்ந்தார். அந்த அலி என்ன தெரியுமா? இதுதான், ஆண் உறுப்பு இல்லாம பெண் உறுப்பு இல்லாம மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டு கிடந்தவன். ஆனா இந்த சாட்சியை கண்டு ஓடி வந்தார் பாருங்க, அவ்வளவுதான். அன்னைக்கு ராத்திரி ஒரு அற்புதம். அடுத்த 25ஆம் தேதி அவருடைய கட்டுகளை உடைக்கும் பொழுது 1 மாதத்துல புதிய உறுப்புகள் உருவாக ஆரம்பித்தது. இது எப்படி? இஸ் இட் பாசிபிள்? நடக்குமா? பைபிள்ல இருக்கையா, இப்படிப்பட்டவங்களுக்கு வாழ்வு இருக்குது. அது எப்படி செய்ய முடியும்? ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல நல்ல மனுஷனுக்குள்ள எப்படி இந்த பிசாசு வந்தானோ ராட்சதர்களே பிறந்தாங்களாம். பொல்லாத ஆவிகள் பூமியில நடமாடும் பொழுது ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுது. தைராய்டுல கை வைக்கிறான் பிசாசு, கர்ப்பப்பையில கை வைக்கிறான், வளர்ச்சி இல்லாம தடுக்கிறான் பிசாசு. செவ்வாய்க்கிழமை மாலை எத்தனை பேரோ அங்க லீடர்கிட்ட கேட்டுக்குங்க, ட்ரீம் வேர்ல்ட் சென்டர் எங்க இருக்குதுன்னு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலையும் மிரக்கிள் டே நடக்குது. அங்க வந்து பார், எத்தனை அசுத்தாவிகள் ஓடுகிறது, எத்தனை பேருடைய இந்த மாதிரி வியாதிகள் சுகமடைகிறது, எத்தனை பேருக்கு கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுத்து உன் தகப்பனார் பேர் தாய் பேர் எப்படி தெரியும்? அதான் ரகசியம். இந்த ரகசியத்தை எப்படி கற்றுக்கொள்வது? சும்மா வந்துடாது. கிறிஸ்து நமக்குள்ள வரணும். இந்த கிறிஸ்துவை எப்படி பெற முடியும்? இன்னைக்கு உலகம் முழுவதிலும் இந்த கிறிஸ்துவனுடைய அன்பை புரிந்து கொள்ளல. இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்கக்கூடியது யாருன்னு சொல்றோம்ல, அது என்னைய அன்பு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னுடைய மகள் வந்து என் துன்ப நேரம் பாட்டை நான் பாட சொல்லி இருக்கிறேன். எல்லாருக்கும் துன்பம் வியாதி வேதனை இருக்கு. அதை மாத்துறதுக்கு ஒரே வழி, எல்லாரும் சொல்லுங்க, வலது கையை உயர்த்த, ரட்சிப்பு. எழுந்து நின்று கொள்ளுங்க, ரட்சிப்புன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நாங்க அன்பின் ஊழியம், ரட்சிப்பை பேசாதுன்னு நினைச்சிடாத. ரட்சிக்கப்படலைன்னா இந்த அற்புதங்களே இல்லை. முதல் காரியமே கிறிஸ்து உனக்குள்ள வர்றதுக்கு வழி அதுதான். போய் பாவத்தில் விழுந்து பிசாசில் விழுந்து கஞ்சா குடிக்கிறது, சிகரெட் பழக்கத்தில் விழுகிறது. வந்து பாருங்க, அந்த பில்டிங்கில் கடந்த 2 மாதத்தில் மட்டும் எத்தனை கேன்சர் வியாதிகள்,
சாகிற நேரத்தில் கொண்டு வந்தாங்க. என்ன வியாதி எப்படி வந்தது? குடிப்பழக்கம், பொல்லாத பழக்கங்கள். ஏன் ரட்சிக்கப்படணும்னு சொல்றோம்? ஏன் நீ மனம் திரும்பணும்னு சொல்றோம்? இயேசு ஒருவர் 2000 வருடங்களுக்கு முன்பு இந்த பூமியில வந்து தன் சொந்த ரத்தத்தை சிந்தினார். கரங்களை தட்டி ஆர்ப்பரி. அந்த ரத்தம் சிந்துதல் அதுதான் பாவ மன்னிப்பை உண்டாக்கும், ரட்சிப்பை உண்டாக்கும். அதான் முதல் காரியம். ரெண்டாவது காரியம், நாங்கள் எல்லாரும் இந்த கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது சொல்லுங்க, கிறிஸ்து என்றால் அபிஷேகம். சொல்லுங்க பார்க்கலாம், அபிஷேகம். சொல்லுங்க. 1 யோவான் 2:27 அபிஷேகம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அந்த அபிஷேகம் வரும்போது என்ன நடக்கும்? நம்ம சிரசில் இறங்கணும். அதான் ஆரோனுடைய சிரசில் இறங்கி முகத்தை நினைக்குது, ஆடையை நினைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுப்பார் அபிஷேகத்தை. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தான் செவ்வாய்க்கிழமை கூட்டம். ஓடி வந்திருக்கு. அட்ரஸ் தெரியலனா கேட்டுக்குங்க. உங்க கையில கொடுத்திருக்க கார்டில் இருக்கக்கூடிய லொகேஷன் போட்டு பாருங்க. உங்களுக்காக தான் விடுதலை. ஆனா ஒண்ணு, உங்க சபையை விட்டு நாங்க பிரிக்கக்கூடியது அல்ல. யார் யார் எந்த சபையில் இருக்கீங்களோ அந்த சபையில பிரகாசிங்க. அதுக்கு தான் இத்தனை போதகர்களும் அவங்கள வச்சுட்டு தான் நான் சொல்றேன். சபையை விட்டு நாங்க பிரிக்க மாட்டோம். இருக்கிற சபையில நீங்க அபிஷேகத்துல எழும்பணும். ஆமென். இந்த அபிஷேக திருச்சபை உருவாவதற்கு காரணமே ஜாவர் சாமுவேல் அன்பின் ஊழியம். என் அன்பு போதகர் இருக்காரே, அவர் என்னை அதிகமாக நேசித்தவர் சத்யநாதன் ஐயா கர்த்தர்கிட்ட போயிட்டார். அவங்களுடைய மகன்கள், அந்த குடும்பம் இருக்க எப்பொழுது நாங்க இணைஞ்சுதான் நின்னோம். எல்லாரும் இந்த அபிஷேகத்தை கண்டு ஆச்சரியப்பட்டாங்க. எங்கிருந்து வந்து இந்த அபிஷேகம்? முதல்ல ரட்சிப்பு, ரெண்டாவது அந்த அபிஷேகம் கிறிஸ்து மேசியா நமக்குள்ள வருவார், மூன்றாவது அந்த அபிஷேகத்தில் இந்த இன்ட்வெல்லிங்னு சொல்லுவாங்கல்ல, நமக்குள்ள அந்த அபிஷேகம் வர்ற வல்லமை. அவர் நமக்குள்ளவே இறங்கிடுவார், நமக்குள்ளவே வந்துடுவார். நம்ம வாழ்க்கை புதுசா மாறிடும். ஆமென். முதல் பாட்டு என் துன்ப நேரம், இரட்சகரை நினைச்சு நீங்க முன்னாடி வந்துடணும். ரெண்டாவது பாட்டு அபிஷேகத்தினால ஆவியின் வல்லமை பலமாய் இறங்கிடும் ஆவியானவரை பாட்டு. அந்த பாட்டு பாடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருவார், நமக்குள்ள இறங்குவார். அந்த பரிசுத்த அபிஷேகம் நமக்குள்ள வரும். அந்த தலைவர்கள் இருக்கீங்களே, கொஞ்சம் அப்படி மேடைக்கு வந்துட்டீங்கன்னா நீங்களும் எங்களோடு சேர்ந்து தான் ஜனங்களை ஆசீர்வதிக்க போறீங்க. பேராயர்கள், சீனியர் பாஸ்டர்ஸ் மேடைக்கு வந்துட்டீங்கன்னா முதல் இந்த பாட்டு பாடும் பொழுது இரட்சகர் இயேசு உங்களுக்குள்ள வருவார். எத்தனை பேர் அந்த கிறிஸ்து எனக்கு வேணும்னு சொல்றவங்க கையை உயர்த்தி காட்டுங்க. அந்த கிறிஸ்து இல்லாம இன்னும் ஒரு நிமிஷம் இருக்காத, அந்த ரட்சிப்பு இல்லாம இருக்காத. பாவ மன்னிப்பை கொடுக்கிறவர் அவர்தான். பரிசுத்த கிரவுண்டுக்கு நீ வந்திருக்கிற மகளே, உனக்கு பரிசுத்த வாழ்க்கையை கொடுக்கிறவர் அவர்தான். நீ வேண்டி கொள்ளுகிறதுக்கு முன்னாலேயே அவர் உன் தேவைகளை அறிந்திருக்கிறார். இப்போ அந்த கரங்களை தூக்கினவங்க எல்லாம் முன்னாலே ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். என் துன்ப நேரம் அவருடைய பாதத்தை நோக்கி ஓடி வா, ஓடி வா மகளே. கிறிஸ்து என்ற பெயர் என் கண்களுக்கு முன்பாக வருகிறது. கிறிஸ்தினா நீயும் கூட ஓடி வந்து எல்லாரும் ஓடி வா. இது அவருடைய தருணம். அந்த கட்டையை விளக்கிட்டு சீக்கிரம் ஓடி வந்து ஓடி வா, முன்னாலே ஓடி வா, ஓடி வா, ஓடி வா.
கர்த்தர் முன்னாடி செல்வேன். வலதுகையை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே ரட்சகா, இயேசுவே ரட்சகா, ரட்சகா, இயேசுவே என் ரட்சகா, இயேசுவே ரட்சகா, இயேசுவே என் ரட்சகா. கர்த்தரின் ஆவி ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. ஆமென். என்னை நிரப்பும் ஆவியாலே எங்கும் விடுதலை. வாயிலை திறந்து கர்த்தரின் ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. நல்லா முன்னாடி வாங்க, முன்னால வாங்க. எல்லாரும் புறப்பட்டு வா. விசுவாசம் இருந்தா புறப்பட்டு வா. சீக்கிரம் வா. நிக்கிற இடத்துல நிக்காத. நிக்கிற இடத்துல நிக்காத. உனக்கு அற்புதமே நடக்காது. நிக்கிற இடத்துல நிக்காத, உனக்கு அற்புதம் நடக்காது. புறப்பட்டு வா ஒரு நிமிஷம். இது பேர் பெருவிழாவுடா. நீ எந்த சமயம் இருந்தாலும் பரவாயில்ல. வா புறப்பட்டு. விசுவாசத்தோடு வா. நீ வரும்போதே உன் வியாதி மறையும். நீ வரும்போதே உன் கேன்சர் நீங்கும். சீக்கிரம் வா. வா, ஓடி வா, ஓடி வா. This is your opportunity. கண்ணீர்ல இருக்கிற நீ, வேதனையில இருக்கிற, துயரத்துல இருக்கிற, கர்த்தர் சொல்றாரு, இப்பவே உன்னை விடுவிப்பேன். உன் வியாதி நீங்கும் போது, உன் பிரச்சனை நீங்கும் போது, ஆமென். நல்லா தள்ளி நில்லுங்க, தள்ளி நில்லு, தள்ளி நில்லுக்கோ. நல்ல அந்த இடத்த நிரப்பு, இந்த இடத்த நிரப்பு. என் நேரமும் துதியே இயேசுவே ரட்சகா, இயேசுவே ரட்சகா, இயேசுவே ரட்சகா, இயேசுவே ரட்சகா. சிலுவையின் நிழல் என் அடைக்கலமே, அங்கே ஓடுவேன். ஆணிகள் பாய்ந்த உம் கரங்களையே முத்தம் செய்கிறேன். சிலுவையில் நிழலில் அடைக்கலமே, அங்கே ஓடுவேன். ஆணிகள் பாய்ந்த உம் கரங்களையே முத்தம் செய்கிறேன். பாவபாரம் நீங்குமே, கிருபையோ தாங்குமே. பாவபாரம் நீங்குமே, கிருபையோ தாங்குமே. இயேசுவே ரட்சகா, தேவ வல்லமை. இயேசுவே சொல்லு. என் ரட்சகா, இயேசுவே ரட்சகா. ரட்சிப்புக்காக நீ மனம் திரும்பணும். அவரே நீ மனம் திரும்பணும். மனம் திரும்பணும் நீ. டிரான்ஸ்லேஷன். இன்று முதலாவது உங்களுக்கு ரட்சிப்பு தேவை. Firstly, you need salvation. நெஞ்சில கை வைங்க. Place your hands upon your heart. இது மனம் திரும்புகிற ஒரு நேரம். This is the time to நான் மனம் repent. திரும்புதலை பிரசங்கம் பண்ணாவிட்டால் If I don't give the message of கர்த்தர் என்னை repentance, பார்த்து சொல்வார், ஐயோ, Lord will tell me, woe நான் unto you. ரட்சிப்பை பிரசங்கம் பண்ணாவிட்டால் If I don't preach about என்னை repentance, பார்த்து கர்த்தர் சொல்வார், ஐயோ, Lord will look at me and say, woe உன்னை unto இதற்காகவா you. நான் வைத்தேன், Oh, did I உன்னை keep you for இதற்காகவா that? நான் Or படைத்தேன், did I create you for உன்னை this? இதற்காகவா இந்த பட்டணத்தில் நான் வாழ Or வைத்தேன். is this for the reason why I made you live? ஜனங்கள் இந்த பட்டணத்தை மீட்டெடுக்கப்பட வேண்டும். Oh, the people shall be saved of the city. அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning? மனம் திரும்பணும். Repent, to repent. உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய சபைகள்ல போய் தொடர்ந்து நீங்க வளரணும். You need to go to your nearby churches and you all need to ஆனா grow. இந்த பெருவிழாவுல But this festival of joy, மனம் திரும்ப.
திரும்பு. You need to repent. உன்னுடைய வியாதிக்கு காரணம் என்ன தெரியுமா? You know the reason for your நீ sickness? ஏதோ ஒரு சபைக்கு விரோதமா You பேசியிருக்கிற. spoke against some ஒரு church. ஊழியக்காரனை திட்டிக்கிட்டே இருந்திருக்கிற. Maybe you spoke against a servant of God. யூடியூப பார்த்து Looking into the YouTube, யாரோ ஒருவரை பார்த்து நீ கேலி you செய்திருக்கிற. even made a mockery of உனக்கு someone. ராத்திரி பகல் கிண்டல் அடிக்கிறதா? Day and night you are making mockery. ஏதோ ஒரு கிண்டல் பண்றது. Maybe making fun of அந்த someone. ஊழியக்காரரை பத்தி பேசுறது. Creating fun of இந்த someone. ஊழியக்காரங்களை குறித்து பேசுவது. Oh, making a mockery of other servants of வேண்டாம் God. ஐயா, வேண்டாம். No, you don't need that. இனி கோயம்புத்தூர் நகரத்தின் மக்கள், ஆவிக்குரிய மக்கள் அப்படி மாற Let வேண்டாம். not the spiritual people of Coimbatore city not be in ஒரு such a உடன்படிக்கை manner. எடுத்துக்கோ. Make a covenant today. அப்பதான் உன் வீடு ஆசீர்வாதமா Only then your house shall become a இந்த blessing. நாள்ல இருந்து 3 மாதத்துக்குள்ள From this day forward, within the 3 months நீங்க time. உடன்படிக்கை எடுத்து 3 மாதத்துக்குள்ள Oh, within the 3 months time உங்க from வீட்டுல that சூப்பர் covenant. நேச்சுரல் அற்புதம் வந்து இறங்க போகுது. Supernatural miracles will descend upon your இத house. வாங்க போற நீ. You're going to buy land. உனக்கு சொத்து வரும். Wealth will come to வீடு you. வாங்குவ. You will buy land and ஏன் உன் buildings. பத்திர பதிவு நடக்காம இருக்குது? Why the document registration is not யாரையோ நீ happening? ஏமாத்தி இருக்கிற. Because you cheated யாருக்கு someone. விரோதமா இருந்திருக்கிற. You're against someone. யாருக்கோ மண்ணவாரி தூக்கி போட்டிருக்கிற. Maybe you took the sand and threw. யாரையோ நீ சபித்திருக்கிற. Maybe you cursed நீ someone. வேதத்தை ஒரு பக்கம் படிக்கிற. You read Bible one அடுத்த side. பக்கம் மற்றவங்களை சபிக்கிற. The next side you're cursing someone. ஓ வாயில ஜீவனும் வந்திருக்குது. Life came through your mouth. மரணத்தை நீ பேசியிருக்க. And you even spoke of death. வேண்டாம். No, you don't need that. இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் உன்னை கழுவ போகுது. Oh, the blood of Jesus is going to cleanse you. எல்லாரும் ஒரு நிமிஷம். Every one of you for a இப்பவே moment. அசுத்தாவே எல்லாம் ஓட போகுது. All the evil spirits are going எல்லா to flee வாலண்டியர்ஸ் now. ஆயத்தமா இருந்து All the கொள்ளுங்க. volunteers be ready. ரட்சிப்பை குறித்து பேசும் பொழுது, When we speak about salvation, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையை குறித்து நான் பேசும் பொழுது, when I speak about the blood of Jesus இப்பொழுது Christ, right now, இப்பொழுது right now, ஆங்காங்கே here and there, அசுத்தாவிகளுக்கு, evil spirits, பிசாசின் the ஆவிகளுக்கு spirits of the devil, இதோ now ஒரு அலக்கழிப்பு உண்டாகிறது. there shall be a tormentation இயேசுவின் ரத்தம், by the blood of Jesus. இயேசுவின் ரத்தம், Blood of Jesus. இயேசுவின் ரத்தம் என்றாலே What blood of Jesus means? இதோ பாரு There, அலக்கழிப்பு, you can see the பொல்லாத ஆவிகளுக்கு, the tormenting spirits, பொல்லாத ஆவிகளுக்கு the evil spirits, பாரு இயேசுவின் ரத்தம்னாலே by the blood of Jesus. அலறி துடிக்கும். அது They will torment. அலறி துடிக்கும். They அது will torment. பொல்லாத ஆவிகள் இருக்க முடியாது. The evil spirits cannot be in your தற்கொலையின் ஆவி, body. தற்கொலையின் ஆவி, Thoughts of suicide. சிலருக்குள்ளாக தற்கொலையின் ஆவி, Thoughts of suicide. தூக்கு மாட்டிக்கிற எண்ணம், Thoughts of tying a மருந்து noose எடுத்து around your neck. குடிக்கிற எண்ணம். You want to take a poison? வாலிபனே, Oh, young son. எதுக்காக நீ சாகணும்? Why should you வாலிப die? தங்கச்சி, Oh, young woman. ஏன் நீ சாகணும்? Why should you die? ஏதோ சில இசையை கேட்டு, You heard some சில music. மியூசிக்ல நீ மயங்கி, You got attracted அது to it. பிசாசுக்குள்ள உன்னை இழுத்துட்டு போயிடுச்சு. It pulled you towards the devil. நீ தற்கொலை பண்ணிக்கோன்னு சொல்ற ஒரு சத்தம் A sound that tells you to commit suicide. இப்பவே Right now. Right now. அந்த பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமா Against that இப்போது evil நான் அந்த spirit. அதிகாரத்தை எடுக்கிறேன். I take the இயேசு authority. கிறிஸ்துவின் நாமத்தினால In the name of Jesus பொல்லாத Christ. ஆவிகள் எல்லாம் All the evil spirits. அலக்கழித்து வெளியே Let வருவதாக. the torment and அசுத்த come. ஆவிகள் எல்லாம் All the evil அங்கே spirits. There. அங்கே There. ஏதோ ஒன்று நடக்கிறது. அங்கே Oh, something தேவ is வல்லமை happening. இறங்குகிறது. The power of God is இப்பொழுது descending. Right now. அக்கினி புறப்படுகிறது. The fire is coming. வல்லமை Power. வல்லமை Power. வல்லமை Power. இயேசுவின் ரத்தத்திலே வல்லமை. There is power in நீ the blood மனம் of திரும்பும் Jesus. பொழுது, When you repent, நீ மனம் திரும்ப ஆரம்பிக்கும் பொழுது, when you repent, அசுத்த ஆவிகள் எல்லாம் evil spirits, அலறி துடிக்கிறது. oh, it will பின்னால torment you. ஆங்காங்கே Here and there. பின்னால நின்று கொண்டிருக்கிற People standing ஒரு சிலருக்குள்ளாக அசுத்த ஆவிகள், Oh, the evil spirits are ஓடி வா இயேசுவின் நாமத்தினால, come to the front ஓடி வா name of பொல்லாத ஆவிகளே, Jesus. All evil எங்க இருந்தாலும் ஓடி வா, wherever you are, come ஓடி to வா the இங்க, front. Come to the ஓடி front. வந்து விடு. Come and fall இயேசுவின் down. நாமத்தினால In the name of இனி Jesus. அசுத்த ஆவி ஒரு சரீரத்தில் இருக்க கூடாது. Evil spirits can never be in இருக்க your body கூடாது. anymore. It can never be in இருக்க your body கூடாது. anymore. No more. இருக்க கூடாது. No more. இருக்க கூடாது. It cannot be in your body. பாரு அந்த தம்பி இருக்காரு, The brother over அந்த there. மதன் தானே, Brother Mother. கையை தூக்கி காட்டு. Just lift your hands அவருக்கு and அந்த show. ஹார்ட்ல For him, the 3 heart. கட்டி. There was 3 cysts in his heart. யார் கொண்டு வந்து போட்டா? Who brought him பிசாசு. here? A devil. ஆனா அக்கினியை ஊதின உடனே When he blew the fire upon him, அவ்வளவுதான், all the 3 மறைஞ்சு போயிடுச்சு. cysts disappeared. 2 ஸ்கேனை தூக்கிட்டு வராரு. He brought two of the scans ஒரு before and பேர், after. ஒரு பேரன்ப பெருவிழாவுல In one of the festival of அந்த joy. ஐயா அப்படி கையை அசைச்சு காட்டு. Just அந்த move ஐயா your hands. அவர் brother. பிள்ளைய கொண்டு வந்தப்போ He brought his daughter. வாத்து மாறி His like a duck. மடங்கி கிடந்தா. His
her arms and legs are folded like a எண்ணெயை duck. பூசி Applying the oil. 5 நாள்ல In 5 days' time, சுகமானாள். she was healed. நடந்தாள். Oh, she stood and அந்த walked. வல்லமை பிறகு போகுது. That power shall come. பரிசுத்த ஆவியின் வல்லமை The power of the Holy Spirit. பலமாய் இறங்குகிற The நேரம். power comes இப்போ mightily. இந்த பாடலை பாடும் பொழுது When the song will be sung, ஏதோ ஒன்று நடக்க போகிறது. something is going to happen. தலைவர்கள் எல்லாரும் இங்க மேடையில் நின்று உங்களை ஆசீர்வதிக்க All the போறாங்க. leaders are standing and they're going to bless நாங்க உங்களை you. ஆசீர்வதிக்க. Oh, when we bless you more and பரிசுத்த more, ஆவியானவர் பலமாய் இறங்க the போறார். Holy Spirit will come upon you mightily. வியாதி மறையும். All sickness will கட்டிகள் flee. மறையும். Cysts will disappear. பலமாய் இறங்க போகுது. Mightily the Holy உங்க Spirit will come. கட்டவிழ்க்கிற நேரம் இது. This is a time to loosen up கட்டவிழ்க்கிற your நேரம் bondage. இது. This is a time to loosen up your bondages. பரிசுத்த ஆவி பலமாய் இறங்குவார். Oh, listen பேரின்ப பெருவிழாவுக்குனே ஒரு பாட்டு. There is a theme song for the Festival of Joy in கையை உயர்த்துங்க. 2024. பரிசுத்த ஆவியானவர் The Holy Spirit, மேல கை வைங்க. please hands upon your பலமாய் இறங்குவார். head, shall come upon you mightily. ஆமென். Amen. பலமாய் இறங்குவார். Mightily he shall come upon இந்த you. பாட்டை பாட When we sing this song, வியாதி மறையும். all sickness will கட்டுகள் disappear. அறுந்து போகும். All the bondages shall be loosened down. ஆமென். இந்த Amen. பேரின்ப பெருவிழாவுக்குனே கட்டின பாட்டு. Oh, this is a song பாடு, for பாடு. the Festival of Joy. ஆமென். Amen. ஆவியானவர் பலமாய் இறங்கிடும் ஆவியானவர் இறங்குகின்றார் போதுமானவர் மகிமையாய் இறங்கிடும் தேவனானவர் அனல் மூற்றுவார் ஆவியானவர் பலமாய் இறங்கிடும் ஆவியானவர் நிரப்புகின்றார் போதுமானவர் போதுமானவர் மகிமையாய் இறங்கிடும் தேவனானவர் ஆவியானவர் இறங்குகிறார். முட்டுவார் நாங்கள் ஆழமுட்டப்படுவாய் நீ. நாங்கள் தேவாக்கினி இறங்குகிறது. பாடிடுவோம் உம்மை வணங்கிடுவோம் நாங்கள் ஜெபித்திடுவோம். நாங்கள் துதித்திடுவோம் நாங்கள் பாடிடுவோம் உம்மை வணங்கிடுவோம் யெகோவா ஈரே பார்த்து கொள்ளுவார் யெகோவா ஈரே எல்லாம் தருவார் யெகோவா ஈரே பார்த்து கொள்ளுவார் ஆமென். யெகோவா ஈரே எல்லாம் தருவார் யெகோவா ராபா சுகம் தருவார் யெகோவா நிசியே ஜெயம் தருவார் ஆவியானவர் பலமாய் இறங்கிடும் ஆவியானவர் நிரப்புகின்றார் போதுமானவர் மகிமையாய் இறங்கிடும் தேவனானவர் அனல் மூட்டுவார் ஆவியானவர் நிரப்பு வல்லமை. கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணிக்கிட்டு. சோத்திரம் பண்ணு. நிரப்பு. போதுமானவர் வல்லமை. மகிமையாய் வல்லமை. இறங்கிடும் வல்லமை. தேவனானவர் Fire. Agni. Fire. Agni. Fire. Fire. Agni. Fire. Agni. Fire. Agni. Fire. Agni. பேச முடியாதவங்க பேசு. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ஆமென். Amen. ரெண்டு கரங்களை உயர்த்துங்கள். Lift both your hands now. கஸ்தூரி என்ற பெயர் என் கண்களுக்கு முன்பாக I வருகிறது. can see the name Kasturi before Kasturi. my eyes. Kasturi. கர்த்தர் உன் பெயரை சொல்லி The அழைக்கிறார். Lord is calling you by your கடந்த name. 8 வருடங்களாக For the past 8 years, பயங்கரமான கொடுமையான வியாதி, you have terrible disease, பலவீனம். weakness. இப்பொழுது கர்த்தர் உன் கட்டை அறுத்து போடுகிறார். Right now the Lord is breaking your ஓடி வா bondages. முன்னாலே. Come to the நேற்று front. பேர் சொல்லி அழைக்கப்பட்டவங்க எல்லாம் முன்னாடி ஓடி வா. Those who've been called by their names, please நேற்று come to பேர் சொல்லி stay. அழைக்கப்பட்டவங்க எல்லாம் முன்னாடி வந்தீங்க நேற்று. Yesterday, those names who've been called, please இப்பவே come to அவங்களும் வந்துருங்க. stay. Come right now. சீக்கிரம் ஓடி வா. This is your opportunity. ரமேஷ், Ramesh, புதிதாக நீ வருகிறாய். you're a newcomer. ரமேஷ், Ramesh, இயேசுவுடைய பெயரை சொல்லி அழைக்கிறார். Jesus is calling you by your கர்த்தர் name. சொல்லுகிறார், Lord says, நான் உன்னை நிலைநிறுத்த I'm போகிறேன். going to establish you. தங்க
தங்கவேல் Yes, Manuel. தங்கவேல் Tangavel. தங்கவேல் Brother Tangavel. கர்த்தரனை பெயர் சொல்லி அழைப்பாரா? Won't the Lord call me by my name? கர்த்தருடைய உயர்வு எனக்கு வேண்டும் என்று I need கேட்கிறார். upliftment of my நீ Lord. கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாய். You have faced உன் losses. கஷ்டம் இப்போது All நீங்குகிறது. your troubles are taken தங்கவேல் care of. Yes, கர்த்தருடைய Tangavel. ஆசீர்வதிப்பேன் என்று The Lord சொல்லுகிறார். says, I will bless ஓடி you. வா முன்னாலே. Come to the front. கர்த்தருடைய உயர்த்த The Lord போகிறார். is going to lift you up. கர்த்தருடைய கரம் உனக்காக. The hand of God is for you. தேவ வல்லமை The உனக்காக. power of God is for இது you. கர்த்தருடைய நேரம் இது. This is the time of the நீ Lord. வெட்கப்பட்டு போக You shall never be மாட்டாய். put to shame. கர்த்தர் புது புது நன்மைகளை உனக்கு செய்ய Lord shall do போகிறார். new goodness unto இப்போ you. மடக்க முடியாத கால்கள் எல்லாம் மடங்க போகிறார். All the knees are unable to fold shall வீக்கங்கள் எல்லாம் fold. மறைய All போகிறது. the weakness and swellingness எல்லா பலவீனங்களும் shall be மறைவதாக. removed. எல்லா பலவீனங்களும் மறைகிறார். Let all the weakness be removed. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். The Lord is calling you. ஆனந்தராஜ் Anandraj. கர்த்தருடைய பெயரை சொல்லி The அழைக்கிறார். Lord is calling you by your name. ஆனந்தராஜ் Anandraj. கர்த்தருடைய அழைப்பு உனக்காக The call of வருகிறார். the Lord is coming to ஒரு you. குடும்பமே உயர The போகிறார். whole family is going to be lifted up. கோபால் Gopal. ராஜகோபால் Raja Gopal. கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி The அழைக்கிறார். Lord is calling you by your கர்த்தருடைய name. அழைப்பு உனக்காக வந்து The call of the விட்டது. Lord is coming towards you. ஆமென். Amen. வசந்த குமாரி Vasanta Kumar. இயேசுவின் நாமத்தினாலே In the name of கர்த்தர் உன்னை Jesus. உயர்த்துவேன் என்று Lord சொல்லுகிறார். says He's going to lift you நீ up. உயர போகிறார். You will be lifted ஒரு up. குடும்பத்திலிருந்து வல்லமையுள்ளவர்கள் எழும்ப போகிறார். Powerful people will rise up from your கர்த்தர் family. சொல்லுகிறார் இன்று இரவு Lord says இந்த tonight, பேர்பெருள்ள மைதானத்தில் வந்த அத்தனை பேரும் everyone who will come to this ground, the festival of வரங்கள் joy, வல்லமை வருகிறார். gifts and power shall நீங்கள் be பிரகாசிக்க bestowed. போறீங்க. You're going to rise and வர shine. செவ்வாய்க்கிழமை The coming Tuesday மாலையில evening, அந்த ட்ரீம் வேர்ல்ட் சென்டருக்கு வாங்க. come to the Dream நான் World உங்களுக்காய் Center. காத்திருப்பேன். I'll be waiting for you உங்களுக்கு இன்னும் வரங்களை கற்றுக் கொடுப்பேன். to teach you about the இன்னும் gifts, வல்லமையை கற்றுக் to கொடுப்பேன். teach you more about the power, விடுதலையை to கற்றுக் கொடுப்பேன். teach you more of the deliverance. பாக்கியா Bakya. கர்த்தருடைய பெயர் சொல்லி அழைக்கிறார். பாக்கியா Lord is calling you by your name, கர்த்தருடைய Bakya. கரம் உன் மேல் அமர்ந்து The hand விட்டது. of the Lord is upon இனி you. உனக்கு பாடுகள் இல்லை. No more struggles in your life. கீதா Gita, கீதா Gita. கர்த்தருடைய கரம் உன் மேல் The வருகிறார். hand of the Lord is coming upon you. ராஜலட்சுமி Rajalakshmi. கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி The Lord அழைக்கிறார். is calling you by your name. ஈஸ்வரி Ishwari. ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு. Oh, everyone is having different calls. என்று கர்த்தர் சொல்லுகிறார். Today the Lord says, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். I'm going to bless இப்ப you. எல்லாரும் ரெண்டு கையை உயர்த்துங்க. Lift both your hands, every one இந்த of them, பட்டணத்தின் ஆசீர்வாதத்திற்காக for the blessing நான் of the இப்போது city. ஜெபிக்க போகிறேன். Oh, I'm going to pray இந்த for the ஸ்கூல் blessing city. ஆசீர்வாதமாக மாறுவதாக. Let the school become a blessing. இந்த ரெண்டு ஸ்கூல்ஸ் ஆசீர்வாதமாய் Let both மாறுவதாக. the schools become a blessing. அந்த டீச்சர்ஸ் எல்லாம் ஆசீர்வாதமாய் Let every மாறுவார்களாக. teacher become a blessing. இந்த பட்டணத்தில் The city. கர்த்தரை நேசிக்கிற தொழிலாளர்கள் எல்லாரும் All the businessmen who love தொழில் the Lord. அதிபர்களும் ஆசீர்வாதமாய் All the மாறுவார்களாக. industrialists, let them become எல்லா a blessing. வியாபாரிகளையும் ஆசீர்வதிக்கிறேன். I bless every உங்கள் businessman. வியாபாரம் மளிகை வியாபாரமாய் இருந்தாலும் Even it might be a வேறு grocery எந்த business, வியாபாரமாய் might be இருந்தாலும் any business. நான் தீமையான வியாபாரத்தை I'm சொல்லவில்லை. not talking about the wicked business. காய்கறி வியாபாரமாய் இருந்தால் Might be vegetable நல்ல vendor வியாபாரிகள் or எல்லாரும் all the grocery. ஆசீர்வாதமாய் Let them மாறுவீர்களாக. turn into a blessing, Lord. நீங்கள் பிரகாசிக்கணும். You shall shine நீங்க forth. விளையணும். You shall grow. நீங்க எழும்பணும். You shall rise up. நீங்க You பிரகாசிக்கணும். shall shine forth. நர்சஸா இருக்கிறவங்க, Those who are working as டாக்டர்ஸா nurses, இருக்கிறவங்க, those who are working as doctors, போலீஸ் அதிகாரிகளா இருக்கிறவங்க, people, போலீஸா இருக்கிறவங்க, the policemen. பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்காக ஆண்டவரை Oh, I துதிக்கிறேன். praise God for the police station நல்ல nearby. போலீஸ் அதிகாரிகளுக்காக ஆண்டவரை Oh, துதிக்கிறேன். I praise God of all the police இந்த authorities. கூட்டத்தின் பெர்மிஷனுக்காக உதவியாய் நின்று அத்தனை பிள்ளைகளையும் I ஆசீர்வதி. bless everyone who stood for the permission. அத்தனை தொழிலாளர்களையும் தொழில் அதிபர்களையும் ஆசீர்வதி. Bless every businessman and all the laborers. நேற்று நான் பெயர்களை வாசித்தேனே, Yesterday I read all the names. அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். Bless every one of them, Lord. எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதி. Bless every family. காணிக்கைகளை கொடுத்த மக்களை ஆசீர்வதி. Bless everyone who offered them. எங்கள் Lord. அன்பை ஏற்று வந்த தலைவர்களை ஆசீர்வதி. Oh, bless all the leaders who accepted எல்லா our திருச்சபை invitation. தலைவர்களையும் Oh, ஆசீர்வதி. bless every leader of every அவர்களுடைய church. குடும்பங்களை பிரகாசிக்கப்படும். Make their families to shine forth. செழிப்பையும் நன்மையும் தான். Give them prosperity and good health. எல்லா குடும்பங்களையும் எழுப்பி Oh, பிரகாசி. let every family rise கொயரை and shine. ஆசீர்வதிங்கப்பா. Oh, bless the choir. இசைக்கருவிகளை இசைத்த தம்பிகளை ஆசீர்வதி. Bless the musicians. ஆராதனை வந்து பாடி சென்ற எல்லா ஊழியர்களையும் Bless all ஆசீர்வதி. the worship leaders and the இந்த servants 5 of God. நாட்களையும் கனப்படுத்தி வந்த அத்தனை ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதி. Every servant of God who honored and came for the 5 அருமை days. பாஸ்டர் Bless them, டேவிட் Lord. பிரகாசம் வர முடியவில்லை என்று சொல்லி பேசி அனுப்பினாரே, Apostle David அந்த Prakasam is unable ஊழியக்காரரை to come, ஆசீர்வதியும். but he gave the footage. எல்லா Bless ஊழியர்களையும் them. ஆசீர்வதி. Bless every servant of அவர் God. எல்லாரையும் Oh, பிரகாசிக்க make them all to rise and shine. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்
நல்ல In பிதா the name of the Lord and Savior Jesus Amen. Christ, we say amen. ஆமென்